ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. மகர ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய கடக ராசி. சந்திரன் தான் அந்த வீட்டோட அதிபதி. கடகத்தில் சந்திரனோட வீட்டில் சனி இருக்கும் பட்சத்தில் சந்திரன் சனி இருவருமே சேரும் பட்சத்தில் அது ஆன்மீக நிலையை கொடுக்கும், ஆன்மீகத்தில் உயர்வை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும். சன்னியாச யோகமும் செயல்படும். சன்னியாச யோகம் அப்படின்றோடனே குடும்ப பொறுப்புகளை விட்டுட்டு காட்டில் போய் தவம் இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நடத்துக்க வேணாம். அதாவது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கிட்டு அதே நேரத்தில் பக்தி நிலையிலையும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்க்காரகன் சந்திரன் அவரோட கர்மகாரகன் சனி சேரும்போது வந்து அடுத்தவங்க மேலே அன்பும் அக்கறையும் காட்டக்கூடியதில் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் அது பல மடங்கு அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து கடக ராசியிலேருந்து பார்வை கொடுக்கறதுனால நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் சார்ந்த பங்குதாரர்களோட நல்ல ஒரு இணக்கமை ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. உங்களை நீங்கள் முழுமையாக அவங்கள்ட்ட அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு பணிவும் அன்பையும் வெளிப்படுத்தி அதன் மூலயமா அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் வந்து உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கடகத்தில் சனி இருக்கும்போது இந்த செயல்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம். மகர ராசிக்கு ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் ராசிநாதன் சனியுடைய பகை வீடான சூரியனுடைய வீடான சிம்மம். ஸோ சிம்மத்தில் சனி இருக்கும்போது அனாவசியமான பிரச்சனைகள், வீண் பழி, அவப்பெயர்கள், செய்யாத தப்புக்கு பழி ஏற்கிறது, இந்த மாதிரியான சில சங்கடங்கள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் வரும். இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு வந்து கண்டிப்பான முறையில் செய்யணும் அப்படின்றத நான் வந்து வலியுறுத்திக்கிறேன். தொடர்ந்து மகாவிஷ்ணு வழிபட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அவப்பெயர்களையும் சங்கடங்களையும் தீர்த்துட்டு அனாவசியமான பிரச்சனைகளில் வந்து தப்பிச்சு நல்லபடியாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சில மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வயிறு சார்ந்த உபாதைகள், வாயு தொந்தரவுகள், அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போக வந்து உங்களுடைய முதுகு தண்டுவட பகுதிகளில் பிரச்சனைகளுமே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமான சிம்மத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான பலன்கள் வர வாய்ப்பு உண்டு. இதை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தர்ம புண்ணிய காரியங்கள் செய்து அன்னதானம் இந்த மாதிரியான உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு செய்யுங்க. இறைவல்கள் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது இந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம். பாகியஸ்தானமாக வரக்கூடியது மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி தான். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல தெளிந்த ஞானத்தையும் பக்தியையும்
ஒரு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையும் கொடுத்து, உங்கள வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த உயரத்துக்கு எடுத்துட்டு போவார் அப்படின்றதுல எதுலவும் சந்தேகம் இல்ல. இன்னொரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, தர்மகர்மாதிபதி யோகமும் செயல்படும். ஆ ராசிக்கு 2ஆம் இடம், கும்பராசிக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா, தர்மகர்மாதிபதி யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடினமா உழைச்சு சம்பாதிச்சு, அ நம்ம குடும்பத்துக்கு போக, அ அந்த வருமானத்தில உங்களோட கடின உழைப்புல சம்பாதிச்ச அந்த பொருள்ல தான தர்மங்கள், நெறைய புண்ணிய தர்ம காரியங்கள்லாம் செஞ்சு, அதன் மூலியமா பேர் புகழ் அடைஞ்சு, நல்ல மனிதர்ன்ற ஒரு செல்வாக்கோட எல்லாரும் வணங்கத்தக்க ஒரு மனிதரா வாழ்வீங்கன்றது தான் இதுக்கு அடையாளம். அந்த யோகத்த சிறப்பா செய்யக்கூடியது வந்து ராசிநாதனாவும் 2ஆம் இடத்து அதிபதியாவும் வந்து அவர் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது, நீங்களே ஒரு பாக்கியமான ஆட்களா தான் இருப்பீங்கன்றத சொல்ல முடியும். அ அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப மிக முக்கியமான ஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல தொழில் அமைறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அ பொருள் ஈட்டலுக்கு நமக்கு தொழில் தேவை. அந்த தொழில குடுக்கக்கூடிய ஸ்தானமா வரக்கூடியது வந்து மகர ராசிக்கு வந்து தனுசு ரா மன்னிக்கணும். மகர ராசிக்கு வந்து துலா ராசி. அசுர குருவான உங்க ராசிக்கு யோகாதிபதியாவும் சுக்கிரனே வராரு. அவருடைய வீடான அ துலாம் தான் வந்து உங்க ராசிநாதனுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்ற 10ஆம் இடமாகும். அந்த 10ஆம் இடம் தான் வந்து துலாம் ராசி தான் வந்து அ சனி உங்க ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய ராசி. அ உங்க ராசிநாதன் உச்சம் பெறார் அப்படின்னா, நீங்களே பலம் பெறீங்கன்னு அர்த்தம். உங்க மனோதிடம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். உங்க செயல்ல வந்து அ நேர்மையும், நியாயமும் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கடுமையான முயற்சிகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதன் மூலியமா நல்ல ஒரு வேலையாள் அப்படின்ற ஒரு பெயர் வாங்கக்கூடிய, உங்க நிறுவனத்தில நல்ல பேர் வாங்கி, அதன் மூலியமா உங்களுடைய முதலாளிக்கு ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு செல்லப்பிள்ளையா நீங்க இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து துலா ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் குடுப்பார். அதே நேரத்தில இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசியில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து ஒரு நீதிபதிய போல செயல்படுவாங்க. அதாவது ரொம்ப நடுநிலையா இருப்பாங்க. ஒரு தவறு செய்றவங்க நமக்கு வேண்டியவங்களா இருந்தா கூட, "நீ செஞ்சது தப்பு தான்" அப்படின்னு வந்து நடுநிலையோட அவங்க தப்பு சுட்டிக்காட்டக்கூடிய தன்மைகளுமே கூட உண்டு. 2வது அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். சனி வந்து துலா ராசியில உச்சம் பெறதுனால, ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் வந்து உங்களுக்கு தீர்காயுள் அப்படின்ற சொல்லிடலாம். ஸோ இப்படி பல விதத்திலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலன்களை செய்வார். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடம் ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆ விருச்சிக ராசியில சனி பகவான் அமரும்போது, சனி பகவானுக்கு வந்து விருச்சிக ராசி வந்து பகை வீடா இருந்தா கூட, ஸ்தான அடிப்படையில 11ஆம் இடம்ன்றது வந்து சனிக்கு உன்னதமான ஒரு நிலை. 3, 6, 11ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி ஒரு யோக பலன்கள தான் செய்வார். எல்லா வகையிலயும் உங்களுக்கு வெற்றிய குடுப்பார். மகர ராசி அதிபதியா, நீர் ராசி அதிபதியா வந்து, அவர் இன்னொரு நீர் ராசியான விருச்சகத்தில இருக்கும்போது, வெளிநாட்டு யோகங்களையும் குடுப்பார். அதன் மூலியமா நல்ல லாபகரமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அதுக்கு அடுத்ததா வந்து மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். 12ஆம் இடமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மகர ராசிக்கு தனுசு ராசி தான் 12ஆம் இடமா வரும். 12ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தர்மங்களையும் குறிக்கும். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கும். அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. நல்ல உறக்கம், நல்ல உணவு, நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானமும் சனி அ தனுசு ராசி தான் வரும். அங்க சனி ராசிநாதனே அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தர்ம புண்ணிய காரியங்கள் செய்து, சிவாலயங்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலைய உயர்த்துவார் முதல்ல. அதன் மூலியமா நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, நல்ல தர்மங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஒரு நற்பெயர்கள் ஏற்படும். ஆ தர்ம சிந்தனைகளே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடம் குருவுடைய வீடா வர்றதுனால, அங்க கர்மகாரகன் சனி அமர்றதுனால, எடுத்த இலக்க உங்கள சின்ன வயசுல நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு உறுதிய, ஒரு கொள்கைய நிச்சயமா உங்க வாழ்நாளுக்குள்ள நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்றதுக்கு அடையாளமா, ராசிக்கு 12ல சனி இருந்தாருன்னா, நிச்சயமா அது நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்கார்.
தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரை நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போறார். ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்களை தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.